திரையில் ஒரு நகைச்சுவையாக காமெடியாக எல்லாரும் முன்னாடி தெரிஞ்சால் கூட உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய வில்லனாக இருந்திருக்காரு. அது இப்போ மனித வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் மாதிரி எவ்வளோ உயரத்தில் இருக்காங்களோ கீழே தான் இறங்கி வந்து தான் ஆகணும். அதனால் வடிவேலு செய்தது மகா அயோக்கியத்தனம். அதாவது ரூம் போட்டு அழுதாராம் வடிவேலு. நீ ரூம் போட்டு அழுதாலும் சரி, இல்லை மலை மேலே நின்று கத்தி அழுதாலும் சரி, யூஸே கிடையாது. எனக்கு படிக்க தெரியாது, சரி ரைட்டு, உனக்கு நீ பிஆர்ஓ மேனேஜர்னு ஊர்பட்ட விஷயம் வச்சிருப்பல்ல, உன்னை யார்கிட்டயாவது சொல்லி ஒரு இரங்கல் அறிக்கை விட்டுருக்கலாம்ல. இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் அப்படி என்ன உனக்கு ஆணவம்? வடிவேலு மாதிரி ஒரு மிகப்பெரிய துரோகியை பார்க்க முடியலையோ? மெட்ராஸ் மூவி நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது நான் சினிமா பத்திரிகையாளராக இருந்தனால இது வடிவேலு மட்டும் வரல, நிறைய நடிகர்கள் வரல. இதில் ஏன் வடிவேலை குறிப்பிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வடிவேலை உருவாக்கி விட்டவர் ராஜ்கிரண். அறிமுகமே ராஜ்கிரனால் தான் வடிவேலு கிடச்சிது. ராஜ்கிரனையும் அவர் மதிக்கிறது இல்லை, அவர் மீதும் ஒரு அன்பு மரியாதை வச்சுருக்க மாதிரி தெரியல. அவரை நம்ம ஊர் பையன் அவன் வளரட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கை தூக்கி விட்டு ஆரம்ப காலத்தில் உடைகள் வாங்கி கொடுத்து காசு கொடுத்து ஒரு பெரிய மரியாதையை உருவாக்கி விட்டவர் நம்ம விஜயகாந்த் அவர்கள். அவர் மீதான விஷயங்கள் இப்போ சமீபத்தில் கூட ஒரு படம் ஒன்று வந்ததுங்க, பார்க்கிங்னு ஒரு படம். ஒரு பார்க் பண்ணுறதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அந்த படம் எம்எஸ் பாஸ்கரும் ஹரிஷ் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் நல்லா சக்ஸஸாக ஓடிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு பார்க்கிங் பிரச்சனை தான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியாது என்ன பிரச்சனைன்ட்டு. இது ஒரு பெரிய பூதாகரமாக மாறுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு கூட விஜயகாந்த் பெரிய வன்மம் வச்ச மாதிரி தெரியல. பல இடங்களில் சரி விடுப்பா, ஏதோ பேசுகிறான் விடு பரவாயில்லன்னு தான் ரொம்ப அதை சாஃப்டாக கடந்து போயிட்டார். வடிவேலு மட்டும்தான் அது ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் வடிவேலு தன்னுடைய குணம் வெளியில் திரையில் ஒரு நகைச்சுவையாக காமெடியாக எல்லாரும் முன்னாடி தெரிஞ்சால் கூட உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய வில்லனாக இருந்திருக்காரு. அது இப்போ இந்த நிகழ்வுக்கு வராததன் மூலமாக நான் ஒரு வில்லன் தான், நான் கொடூர வில்லன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாரு. எனக்கு என்னென்னா, வடிவேலு மாதிரி ஒரு மிகப்பெரிய துரோகியை பார்க்க முடியலையோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா வடிவேலை வச்சு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்றைக்கி நமக்கு சிரிக்கணும்னா நிறைய சேனல் பார்த்தா வடிவேலு காமெடி தான் வரும். அதாவது இம்சை அரசனுக்கு முன்னாடி இருந்த வடிவேலு தான் சிரிக்க முடியும். இம்சை அரசனுக்கு பின்னாடி அவருக்கு தான் என்ற ஆணவமோ அகங்காரமோ அந்த திமிருத்தனமோ வந்துருச்சு. இம்சை அரசன் வெற்றிக்கே நான் தான் காரணம்லாம் சிம்புதவனுக்கு என்ன தெரியும்லாம் சொன்னார். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவரோட நடிக்கிறாங்க இல்லையா, கூட நடிக்கிற சின்ன குட்டி காமெடி நடிகர்கள் இருக்காங்களே, இவங்க எல்லாரும் கேட்டாலும் தெரியும். ஒரு பேக்கேஜாக ஒரு சம்பளம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஏதோ அவங்க நினச்சதை கொடுத்துட்டு அவங்களையும் ஏமாற்றிக்கிட்டு ஒரு நடிகர் கூட நடிக்கிறவர்கள் வடிவேலு நல்லவர், அவர் ரொம்ப நேர்மையானவர், இவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, எங்களுடைய ஆபத்து நேரத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஒரு விஷயத்தில் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்காருன்னு சொல்லவே மாட்டாங்க. சொல்கிறதுக்கான எந்த விதமும் இல்லை. சமீபத்தில் போண்டாமணி இறந்து போயிட்டார். நம்ம விஜயகாந்த் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவரே அங்கே ரொம்ப முடியாமல் இருக்கார். ஸோ அந்த சூழ்நிலையில் போண்டாமணி இறந்து போயிட்டாருன்னு தகவல் வந்தது. இறந்த அந்த குடும்பத்துக்கு விஜயகாந்த் ஃபேமிலி சார்பாக விஜயகாந்த் சார்பாக 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சு. இதுதான் அவரோட மனித நியாயமாக அத்தனை லட்சம் பேர் அவர் அஞ்சலி செலுத்த வந்தாங்க. இந்த வராததுக்கு என்ன காரணம்னு என்ன, இப்போ எல்லாம் நம்ம இந்த கொம்பு சுற்றுற ஆட்கள் ரொம்ப நிறைய பேர் முட்டு கொடுக்குற ஆட்கள்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, வந்த விஜயகாந்த் நம்ம விஜய் மீதே செருப்பை வீசிட்டாங்க, வடிவேலு வந்திருந்தால் அவரை பயங்கரமாக அடித்து நொறுக்கி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்பு சுற்றிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை. முதல் நாள் அந்த மண்டபத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்ட போது, அவர் அலுவலகத்தில் வைக்கப்பட்ட போது கூட்ட நெரிசல் இருந்துச்சு, பெரிய நெரிசல் இருந்தது. அதெல்லாம் உண்மைதான். விஜய் அங்கே போனார், அஞ்சலி செலுத்தினார், திரும்பி வந்துட்டார். அதுவே எனக்கு பெரிய, நான் தனிப்பட்ட விதத்தில் விஜயை பார்த்துக்கிட்டு இருக்கேன், விஜயகாந்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பழகியிருக்கேன்றதுனால சொல்கிறேன். விஜய் செய்ததும் தவறு. எப்படி தவறுனா, வெறும் அஞ்சலி செலுத்திட்டு கண்ணீர் விட்டுட்டு போனது அது எல்லாரும் பண்ணுறது தான். அதுவே நிறைய பேர் பண்ணல. ஆனால் உயிரோடு இருக்கும்போது வாழும் காலத்திலே தன்னை தூக்கி விட்டவர்களை தன்னை ஏற்றி ஏனியில் உட்கார வச்சு பெரிய உயர்ந்த அந்தஸ்து கொடுத்த பேஸ் நல்லா போட்டு வச்சிருக்காரு. ஏன்னா விஜய்க்கு இன்றைக்கி 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாருங்க. அவர் படம் 500 கோடி 600 கோடியில் படம் எடுக்கிறாங்க. இந்த உயரத்திற்கு அடித்தளம் போட்டது விஜயகாந்த். நன்றி மறந்துட்டார் இல்லையா? அவர் நல்லா இருக்கும்போது அவர் போய் பார்க்கவே இல்லையே. அவங்க அப்பா போய் பார்க்குறாரு, கட்டி பிடிச்சி அழுகுறாரு. இவர் போகிறதுக்கு என்ன காரணம்? இப்போ அதுக்கும் கம்பு சுற்றுறாங்க. என்னென்னா, இவர் அப்பாயின்மெண்ட் கேட்ட மாதிரியும் அவங்க கொடுக்காத மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை, அது பொய். அப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்லை. பல ஆண்டுகளாக 2016க்கு பிறகு உடல்நல குறைவு. இந்த நம்ம 2023 தான் அவர் இழந்திருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம். 7 வருஷத்தில் எத்தனை முறை தன்னை உயர்த்தி விட்ட விஜயகாந்தை நேரில் போய் சந்திச்சிருக்காரு விஜய். ஸோ அதனால் விஜய் பண்ணதும் மிகப்பெரிய தவறு தான். இதுக்கு மேலே அவர் அட்லீஸ்ட் அவராவது அந்த இறப்புக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டார். வடிவேலு போகவே இல்லை. சரி, அன்னைக்கு போலங்க, மறுநாள் அரசு ரொம்ப ரொம்ப கிளவராக நான்லாம் போய் அஞ்சலி செலுத்த போயிருந்தேன். ஏன்னா அங்கே பத்திரிகையாளர்களுக்கும் விவிஐபிகளுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் தனியான ஒரு வழி வச்சுருந்தாங்க. அந்த வழியில் கார் போகிற அளவுக்கு இருந்துச்சு.
உடல் வைக்கப்பட்ட இடத்துலேருந்து ஒரு 10 மீட்டர் கூட கிடையாது. 10 மீட்டரில் கார் போய் நிற்கலாம். கார் டோரை விட்டு இறங்குனீங்கன்னா அஞ்சலி செலுத்திட்டு திரும்பி வந்து காரில் ஏறி போயிடலாம். பாதுகாப்பு அவ்வளவு பக்காவாக செய்யப்பட்டது. இப்போ வடிவேலு வராருன்னு சொன்னால் நீங்கள் நிறைய போலீஸ் போட்டுருந்தாங்க, அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. இவருக்கு மனம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரிங்க, வரவே இல்லை அவங்க பாணியிலே, நான் ஒத்துக்கிறேன். இன்னும் செஞ்சுருக்கலாமே. 4 வரியில் ஒரு அறிக்கை கொடுக்குறதுல என்ன கஷ்டம்? உனக்கு படிக்க தெரியாது, சரி ரைட்டு. உனக்கு நீ பிஆர்ஓ மேனேஜர்னு ஊர்பட்ட விஷயம் வச்சிருப்பல்ல, ஒரு யார்கிட்டயாவது சொல்லி ஒரு இரங்கல் அறிக்கை விட்டுருக்கலாம்ல. இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் அப்படி என்ன உனக்கு ஆணவம்? மனித வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் மாதிரி, எவ்வளோ உயரத்தில் இருக்காங்களோ கீழே தான் இறங்கி வந்து தான் ஆகணும். அதனால் வடிவேலு செய்தது மகா அயோக்கியத்தனம். எல்லாரும் சொல்கிறாங்க, நான் நிறைய இடங்களில் இதை பேசிக்கிட்டு இருக்கேன், பேசுகிற எல்லாரும் கமெண்ட் போடுற நண்பர்கள்லாம் நிறைய பேர் என்ன போடுறாங்க அப்படின்னா, ஏங்க வடிவேலு இழப்புக்கு வரலன்னா அவர் விருப்பங்க, எப்படி கட்டாயப்படுத்தி நீங்கள் சொல்லுவீங்கன்னா நன்றி மறக்கிறது எப்படி? நான் அதனால தான் வடிவேலை குறிப்பிட்டு சொல்கிறோம். எவ்வளோ பேர் வரல, சூர்யா வரல, கார்த்தி வரல, அஜித் வரல, ஏகப்பட்ட நடிகர்கள் வரல, ஆர்யா வரல, அவரோடு நடித்தவர்கள் வரல. நடிகர் சங்கமே திரண்டு வந்து ஒரு பெரிய மரியாதை பண்ணியிருக்கணும், பண்ணவே இல்லை. இயக்குனர் சங்கம் திரண்டு வந்து மரியாதை பண்ணியிருக்கணும், பண்ணவே இல்லை. ஏன்னா 55 இயக்குநர்களை உருவாக்கி விட்டுருக்காரு. அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்களை இயக்குநர்களாக கன்வெர்ட் பண்ண மிகப்பெரிய சப்போர்ட் வந்து விஜயகாந்த் தான். ஒரு ஆபாவானா இருக்கட்டும், நம்ம ஆர்கே செல்வமணியாக இருக்கட்டும், எத்தனை பேர் உருவாக்கி விட்டுருக்காரு. மிகப்பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரருங்க. 100வது படம் வேற யாருக்குமே வெற்றி படமாக அமைஞ்சது கிடையாது. ரஜினிகாந்துக்கு ராகவேந்திரா 100வது படம் ஃபெயிலியர், ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு சொந்த காசில் எடுத்தார், கையை சுட்டுக்கிட்டாரு, அது ஓடவே இல்லை. நம்ம சுப்ரீம் ஸ்டார், சூப்பர் ஸ்டாரோட சுப்ரீம் ஸ்டார் பெரிய பட்டம் நம்ம சரத்குமார், அவரோட 100வது படம் தலைமகன் ஓடவே இல்லை, ஒரு ஷோ கூட போல, ஷோ பிரேக்கு. ஆனால் கேப்டன் பிரபாகரன்ற படம் மட்டும் அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் இன்னைக்கு வரைக்கும். அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயகாந்த்னு கூப்பிட்டு இருந்த எல்லாரும் கேப்டன் பிரபாகரன் அப்புறம் கேப்டன் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதான் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு பேர் நிலைச்சு நிற்குது. மிகப்பெரிய ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து நம்ம நடிகர் தலைவனுடைய அந்த மரண அந்த நிகழ்வில் எவ்வளவு நேர்த்தியாக அதை வந்து அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி ஒரு பெரிய சாதனையெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ நடிகர் சங்கம் உருவாகிறதுக்கும் அந்த கட்டடம் இல்லைன்னா நடிகர் சங்கம் காணா போயிருக்கும். இடம் இந்நேரம் போயிருக்கும், அடுக்குமாடி கட்டடம் வந்துட்டு இருக்கோம், எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டாக மாறி போயிருக்கும். அந்த இடமே போராடி அதுக்கு வந்து நிதி சேர்த்து வச்சு இடத்த மீட்டு கொடுத்து நடிகர் சங்கம் வந்து அந்த விஷயத்தில் எனக்கு அவங்க மீதும் பயங்கர வருத்தம். திரையுலகம், ஒட்டுமொத்த திரையுலகம் மீதே பயங்கர வருத்தம். எல்லாருமே ஒரு திரண்டு வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து பண்ண வேணாம். ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் விட்டு போயிட்டாருங்க. ஒரு 8 வருஷமாக இல்லை, ஒரு 15 வருஷமாக சினிமா விட்டே போயிட்டார். ஆனாலும் வந்த கூட்டம் எத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இது ஒரு அன்பு. இந்த அன்பு உங்களுடைய துறையிலிருந்து நீங்கள் காட்டவே இல்லையே, நீ யாருக்கு காட்ட போகிறீங்க? அதனால் அதெல்லாம் பயங்கர வருத்தமான விஷயம். வடிவேலு இனிமேல் ரூம் போட்டு ஒருத்தர் நான் பார்த்தேன், எனக்கு எல்லாம் சிரிப்பாக வந்துச்சு எனக்கு. அதாவது ரூம் போட்டு அழுதாராம் வடிவேலு. நீ ரூம் போட்டு அழுதாலும் சரி, இல்லை மலை மேலே நின்று கத்தி அழுதாலும் சரி, யூஸே கிடையாது. பூரா நடிப்பு அது. அதெல்லாம் எடுப்படாது. மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எந்த விதத்தில் உங்களுடைய திரைப்படங்கள் மூலமாக மக்களை மகிழ்விக்கணும்னு வந்தால் கூட உங்களுக்கான அந்த விஷயத்தை நீங்களே குழி தோண்டி எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு நீ ஏறின மாதிரியே பின்னாடி இன்னொருத்தன் வருவான்னு. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். இப்போ நீங்கள் செஞ்சுருக்கீங்கள அது உங்களுக்கு நடக்கும். என்னடா வடிவேலு நம்ம ஏதோ வன்மமாக பேசுகிறேன், வடிவேலுக்கு நமக்கு ஒரு வாய்க்கா தகராறு கிடையாது. ஆனால் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மனிதரை தீர்மானிக்கிற இடத்துல மக்கள் தான் இருக்காங்க, நம்ம யாரும் கிடையாது. அந்த மக்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்குறான்ட்டு. வடிவேலு செய்தது பெரிய துரோகம், குரு துரோகம். வளர்த்து விட்டால வந்து கடைசியாக இனிமேல் பார்க்க முடியாதுங்க. கல்யாண வீட்டுக்கு போகலன்னா கவலைப்பட மாட்டாங்க. இல்லை ஒரு மகிழ்ச்சியான ஒரு பிறந்தநாள் விழா, ஒரு பார்ட்டி, பதவியேற்பு விழா, அங்கெல்லாம் போகலன்னா கவலைப்பட மாட்டாங்க. இன்றைக்கி நாளைக்கு பார்த்துக்கலாம். கடைசியாக அந்த முகத்தை பார்ப்பதற்கு கூட உங்களுக்கு கொடுத்து வைக்கலன்னா அந்த நல்ல மனிதரை பார்ப்பதற்கு நீங்கள் தப்பான நபர். அதனால தான் அதுக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு அமையல போல இருக்குது. ஸோ அந்த வகையில் வடிவேலு பண்ணது மிகப்பெரிய துரோகம், தப்பு. பார்ப்போம் இந்த நடிகர் சங்கம் என்ன பண்ண போகுது, இவருக்கு நினைவாக என்னெல்லாம் பண்ண போகிறாங்க. இந்த புகழ் மறையாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த திரையுலகம் அவருக்கு என்ன மாதிரியான மரியாதைகள் இனிமே செய்ய போகுது, 10ஓட 11 காற்றுல விட்டுருவாங்களா அப்படின்லாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். தேமுதிக என்கிற மிகப்பெரிய ஒரு அரசியல் இயக்கத்தை எப்படி அவர் உருவாக்குனாரோ, உருவாக்கின வேகத்திலே அவரோடு அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகிற சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அவர் ரசிகர்கள் கடைசி வரையும் இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதுல அவருடைய புகழும் மறையாமல் மங்காமல் இருக்கும். ஏன்னா எங்களை போன்றவங்க தொடர்ந்து பேசிட்டே தானே இருப்போம். அதனால் அவர் புகழ் இருக்கும். அவருடைய அந்த அரசியல், அவரை வைத்து அரசியல் பண்ணுகிறவங்க கொஞ்சம் கஷ்டம் தான். இனி மெட்ராஸ் மூவி நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.